அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியானது எதிர்வரும் திறந்த பல்கலைக்கழகத்தின் பிஜிடி கிணறிக்கான நுழைவுப் பரீட்சை தொடர்பான கல்விசார் பொதறிவு உள்ளடக்கின ஒரு காணொளியாக அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இதுக்கு முன்னர் எனது யூடியூப் சேனலில் எம்இடி பிஜிடி தொடர்பான காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக அதில் கதைக்கப்பட்ட விடயங்கள் தவிர்ந்த மேலதிகமான சில விடயங்களும் கடந்த கால வினாக்கள் சில தொடர்பான கலந்துரையாடலாகவும் இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் சில மேலதிக விளக்கங்களை பெறுவதற்கு இதுக்கு முன்னர் வெளியீடு செய்யப்பட்டிருந்த காணொளிகள் அல்லது யூடியூப் சேனலில் இருக்கிற காணொளிகளை பார்வையிடுவது சிறப்பானது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையிலே பாடசாலையின் கல்வி பணியாளர் சபை அல்லது கல்வி பணியாளரை நியமிக்கின்ற அடிப்படை அல்லது நியதி பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு கல்வி பணியாளர் நியமிக்கப்படுகின்றது. இந்த கல்வி பணியாளர்களை நியமிக்கின்ற திணைக்களமாக பொதுத்துறை சேவையின் முகாமைத்துவ சேவை திணைக்களம், அதாவது கல்வி பணியாளர் சபையினை அங்கீகரிக்கின்ற திணைக்களம், நியமிக்கின்றதல்ல, அங்கீகரிக்கின்ற இத்தனை பேர் பாடசாலைக்கு தேவை அல்லது ஆளணி காடர்ன்னு சொல்லுவோம். அது தொடர்பான இறுதி அங்கீகாரம் இந்த பொதுத்துறை சேவையின் முகாமைத்துவ சேவை திணைக்களத்தின் அனுமதியுடன் தான் வழங்கப்படும். அந்த பொதுத்துறை சேவை முகாமைத்துவ சேவை திணைக்களம் அங்கீகரித்த பின்னர் அது உரிய நியமனதாரர்களால் அந்த நியமனங்கள் பாடசாலைகளுக்கு வழங்கப்படும். ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில இந்த நிர்வாக கட்டமைப்பு கீழிருந்து மேல் நோக்கினதாக அதிபர், கோட்டை கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி செயலாளர், மாகாண பிரதம செயலாளர், அதனூடாக இந்த பொதுத்துறை சேவை முகாமைத்துவ சேவை திணைக்களம் இந்த பணியாளர் சபையை அங்கீகரிக்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. அதே மாதிரி கல்வி நிர்வாக கட்டமைப்பை பொறுத்தவரையில கீழிருந்து மேலாக அதிபர், கோட்டை கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், அதன் பின்னர் நிரல் கல்வி அமைச்சு அல்லது அமைச்சின் செயலாளர் தொடர்பாக அந்த கல்வி நிர்வாக கட்டமைப்பு கீழிருந்து மேல் நோக்கினதாக அமைகின்றது. அந்த வகையில கடந்த எம்இடி பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் திறந்த பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற எம்இடி பரீட்சை தொடர்பான தெரிவு வினாத்தாளிலே சில வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன. அந்த வகையில இலங்கையின் கல்வித்துறை சார்ந்த பிரிவினர்கள் அல்லது கல்வித்துறை சார்ந்த வகுதியினர் என்று சொல்லும் போது ஒன்று இலங்கை ஆசிரியர் சேவை, அடுத்தது இலங்கை அதிபர் சேவை, இலங்கை கல்வியலாளர் சேவை, இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை, இலங்கை கல்வியலாளர் சேவை என்று சொல்லி இவ்வாறான சேவைகள் கல்வித்துறையில இலங்கையில காணப்படுகின்றன. அதே போன்று ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில விசேட கல்வி ஆசிரியர் மாணவர் விகிதமாக ஏற்கனவே இந்த புள்ளி விவரங்கள் தொடர்பான விடயங்கள், அதேபோல ஆண்டறிக்கை தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காணொலிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் நீங்கள் ஆசிரியர் மாணவர் விகிதங்களை பார்க்கலாம். தற்போது பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர் மாணவர் விகிதம் 18 கொண்டு ஒரு 18 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் என்ற அடிப்படையிலையும், விசேட கல்வி அலகை பொறுத்தவரையில ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒரு ஆசிரியருக்கு 5 மாணவர்கள் அல்லது 5 மாணவர்களுக்கு ஆசிரியர் அடிப்படையிலையும் இந்த விசேட கல்வி அலகுக்கான ஆசிரியர் மாணவர் விகிதங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று உயர்தரத்தில் கற்பிக்கப்படுகின்ற பொதுவான பாடங்கள் அல்லது மேலதிக பாடங்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஜிட் அடுத்தது பொது ஆங்கிலம். இந்த இரண்டும் உயர்தர வகுப்புகளில் மேலதிகமாக கற்பிக்கப்படுகின்ற பாடங்கள் அல்லது கட்டாய பாடம், அனைவரும் தெரிவு செய்ய வேண்டிய பாடங்கள். அதே போன்று உயர்தர பாடப்பிரிவானது NVQ லெவல் மட்ட 4க்கு சமமானதாக காணப்படுகின்றது. NVQ லெவல் தேசிய தொழிற்தகமை மட்டம் 4, NVQ மட்டம் 4க்கு இந்த உயர்தரம் காப்போத்த உயர்தர பரீட்சை அல்லது AL தர மாணவர்கள் NVQ லெவல் 4க்கு சமமானதாக காணப்படுகின்றது. அதே போன்று
இலங்கையின் முதல் பெண் பிரதமர் என்ற ஒரு வினாவும் வந்து வினாவப்பட்டிருந்தது மீறி தெரிவு பரீட்சையில. உங்களுக்கு அது தெரியும், ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அதே போல வந்து 1981ஆம் ஆண்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்பட்டது. மாகாண பாடசாலைகளை நிர்வகிப்பது வந்து மாகாண கல்வி அமைச்சு. இலங்கையின் முதலாவது சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் E.A. நுகைவேல என்ற வினாவும் வந்து அங்கு வினாவப்பட்டிருந்தது. அதே போல வந்து கீழத்திய கல்வி தத்துவியலாளர் மகாத்மா காந்தி தொடர்பான வினாவப்பட்டிருந்தது. அவருடைய கல்வி தத்துவம் வந்து இத்தகைய துறையை சார்ந்தது அல்லது குலத்தை சார்ந்தது அப்படின்ற ஒரு வினா வந்து அங்கே வினாவப்பட்டிருந்தது. இவ்வாறு சில வினாக்கள் வந்து காணப்பட்டன. இலங்கை பல்கலைக்கழகம் 1942ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து பிஜிடி கற்கனரிக்காக நூல்களை அச்சிட்டு வழங்குகின்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகமாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. அதேபோல வந்து தேசிய கல்வியல் கல்லூரிகளால் வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டம் வந்து டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டம், தேசிய கல்வி டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டம் வந்து இந்த தேசிய கல்வியற் கல்லூரிகளால் வழங்கப்படுகின்றது. அதே போன்று வந்து கல்வி இளமானி பட்டம், அதே போல பட்ட மேற்படிப்பு கல்வி, இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பொறுத்தவரையில கல்வியில் இளமானி பட்டம் வந்து கல்வி தகுதியாகவும் கருதப்படுகின்றது, அதே போல தொழிற்தகைமையாகவும் கருதப்படுகின்றது. கல்வி தகமையாகவும் கருதப்படுகின்றது, தொழிற்தகமையாகவும் கருதப்படுகின்றது. பட்ட மேற்கல்வி வந்து தொழிற்தகமையாக மட்டும்தான் அது கருதப்படுகின்றது. அதே போல வந்து இலங்கையின் முறைசார் கல்வியில வந்து உயர்தரத்துக்கான தெரிவு வீதம் மிக அதிகமானதாக காணப்படுகின்றது. இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. அதேபோல எதிர்காலத்தில் வந்து அல்லது புதிய கல்வி சீர்திருத்தத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஆங்கில கல்வியை முன்னேற்றுவதற்கான முக்கியத்துவங்கள் வந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல வந்து தெற்காசிய நாடுகளில் வளர்ந்தோர் கல்வி அறிவு வீதம் வந்து உயர்வாக உள்ளது வந்து இலங்கை. உயர்வாக உள்ள நாடாக வந்து தெற்காசியாவில் இலங்கை காணப்படுகின்றது. ஏற்கனவே கூறியது போன்று சில ஆசிரியர் மாணவர் விகிதம் 18 கொண்டு என்ற அடிப்படையில், அதாவது மாணவர் ஆசிரியர் விகிதம் 18 கொண்டு என்ற அடிப்படையிலையும் இலங்கையில வந்து இந்த கட்டாய கல்வி சுற்றுவட்டத்தில் மிக குறைந்த அளவான பங்கு பெற்றலை வெளிப்படுத்துகின்ற மாகாணம் வந்து ஊவா மாகாணம். அங்க வந்து கட்டாய கல்வி அடிப்படையில் மாணவர்கள் இன்னொரு விதமாக சொல்றதுன்னா மாணவர்களுடைய இடைவிலகல் அதிகமாக உள்ள மாகாணமாக இந்த ஊவா மாகாணம் காணப்படுகின்றது. அதேவேளை இலங்கை முத்தேசிய உற்பத்தியில கல்விக்காக செலவிடப்படுகின்ற பகுதி நான் ஏற்கனவே மத்திய வங்கி ஆண்டறிக்கை தொடர்பான காணொலி பதிவு செய்திருக்கின்றேன். அதேபோல இலங்கை புள்ளி விவரங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த பரீட்சைக்கு இலங்கை கல்வித்துறை சார்ந்த புள்ளி விவரங்களை பார்வையிட்டு செல்லுங்கள். அதில் இருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நாங்கள் வினாக்களை எதிர்வு கூற முடியும் ஒழிய இந்த வினாக்கள் கட்டாயம் பெறும் என்று சொல்ல முடியாது. அப்படியான 3-4 மாதிரி வினாத்தாள்களை பொறுத்தவரையில இந்த கல்வி தொடர்பான புள்ளி விவரங்களும் ஏற்கனவே வந்திருந்தது. அதாவது இந்த சாதாரண தர சித்தி வீதங்கள், தரம் 5 புலமை பரிசு தொடர்பான இறுதி விடயங்கள், அதே மாதிரி உயர்தரம் தொடர்பான புள்ளி விவரங்கள். இது வந்து தனியாக கல்வி புள்ளி விவரங்கள் என்ற அடிப்படையில் ஒரு காணொலி வந்து எனது யூடியூப் சேனல்ல இருக்கின்றது. நீங்கள் அதனையும் பார்வையிட முடியும். அதே போல வந்து அதேபோல இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை, இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1945ஆம் ஆண்டு இலங்கையின் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு சொல்லப்படுகின்றது. அதேபோல இலங்கையின் தற்போதைய உயர் கல்விக்கு பொறுப்பான அமைச்சர், கல்வி அமைச்சர் எல்லாமே ஒரு அமைச்சர் தான் இருக்கிறது, கரணி அமரசூரிய. அதேபோல வந்து இலங்கையில தற்போது 19 தேசிய கல்லூரிகள் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வர்த்தக பிரிவுக்கு என்று சொல்லி தனியான கல்வியற் கல்லூரி வந்து மகரகம கல்வியற் கல்லூரி இறுதியாக அது நிறுவப்பட்ட கல்வியற் கல்வி என்று சொல்லப்படுகிறது. அதேபோல இலங்கை பாடசாலைகளில் வந்து கணிப்பீட்டு வேலை திட்டம் வந்து 1998ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது.
அதேபோல இலங்கையின் பாடசாலைகள் வகைகளை பொறுத்தவரையில 1A பாடசாலை, 1C பாடசாலை, அது மாதிரி வகை 2, வகை 3 பாடசாலை என 4 வகையான பாடசாலைகள் மட்டுமே இலங்கையில காணப்படுகின்றன. 1A பாடசாலையில் கட்டாயமாக விஞ்ஞானத்துறை உயர்தரத்தில் காணப்பட வேண்டும். உயர்தர விஞ்ஞானத்துறை காணப்பட்டால் அது 1A பாடசாலையாக வகைப்படுத்தப்படும். அதேபோல கலைத்துறை உயர்தரத்தில் கலைத்துறை மட்டும் காணப்படுகின்ற அல்லது வர்த்தகத்துறை இணைந்து காணப்பட்டால் அது 1C வகைப்படுத்தலுக்குள்ளேயும் வகை 2 பாடசாலையாக தரம் 11 வரையான வகுப்புகளை உள்ளடக்கின 1 ரகம் 11 வரையான வகுப்புகளை உள்ளடக்கிய பாடசாலைகளும், வகை 3 பாடசாலையாக 1 ரகம் 5 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளும், சில பாடசாலைகள் 1 ரகம் 8 வரையான வகுப்புகளை கொண்டதாகவும் காணப்படுகின்றன. தரம் 1 ரகம் 9 வரையான வகுப்புகள் தற்போது அநேகமாக அறிந்த வகையில் அப்படியான பாடசாலைகள் இல்லை. அவை 11ஆம் தரத்துக்கு ஏற்ற வகையில மாற்றி அமைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கு 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த மாற்றங்கள் இலங்கையில் நடந்தது. அதேபோல சர்வதேச கல்விக்கான பிரகடனம் 1948ஆம் ஆண்டுல வெளியிடப்பட்டிருந்தது. அதேபோல இந்த பாடசாலையை பொறுத்தவரையில மாணவருடைய சமூகம் தொடர்பான விடயங்களை அல்லது சமூகத்தில் ஒதுங்கி இருக்கின்ற மாணவர்களை இனங்காண்பதற்கான சோதனையாக இந்த சமூகமான சோதனை பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல மாணவர்களுடைய தேர்ச்சிகளை அல்லது மாணவரை தேர்ச்சி நோக்கி அழைத்து செல்வதற்கான அழைத்து செல்வதற்கு துணையாக கல்வி மதிப்பீடு மிகவும் உரியதாக காணப்படுகின்றது. அதேபோல பாடசாலை மாணவர்களுக்கு ஆண்டுறுதியில் நடத்தப்படுகின்ற சோதனை இறுதி மதிப்பீடு என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல ஜனரஞ்சகமான மாணவரை தெரிவு செய்வதற்காக ஆசிரியர் பயன்படுத்துகின்ற முறையும் அல்லது பயன்படுத்துகின்ற சோதனையும் இந்த சமூகமான சோதனை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதேபோல ஒரு புள்ளி தொடரில், அதாவது புள்ளிகளின் வரிசையில இடையில் காணப்படுகின்ற அல்லது இடையில் காணப்படுகிற அளவீடுகளை நாங்கள் இடியம் அப்படின்னு சொல்லி மைய நாட்டு அளவீடுகள் என்று சொல்லி இந்த கல்வி அளவீடு மதிப்பீடுல இருக்கிறது. அதேபோல சிம்சனின் வகைப்பாட்டின்படி உல இயக்க ஆட்சியின் மிக கீழ் மற்றும் மேல் மட்டங்களை பொறுத்தவரையில புலக்காட்சி மற்றும் ஆக்கம் இரண்டுமே அதில் காணப்படுகின்றது. மிக கீழ் புலக்காட்சி, மேல் மட்டத்தில் ஆக்கமாகவும் அது அமைகின்றது. இவைகள் கடந்த காலத்துல சில வினாக்கள் இந்த பிஜிடி தொடர்பாக 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு காலப்பகுதி நடைபெற்ற வினாத்தாள்களில் இருந்து வெளிவந்த ஒரு சில வினாக்கள் தொடர்பான விடயங்கள் தான் இவ்வளவு விடயமும். அதே போல இலங்கையில பாடத்திட்டத்தை அல்லது கலைத்திட்டத்தை உருவாக்குகின்ற நிறுவனம் தேசிய கல்வி நிர்வாகம். தேசிய பரீட்சைகளை நடத்துகின்ற நிறுவனம் பரீட்சை திணைக்களம். உங்களுக்கு தெரியும், மாகாண மட்டத்தில் மாகாண கல்வி திணைக்களம் இருந்தாலும் மாகாண கல்வி திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விடயம் ஆசிரியர் இடமாற்ற, ஆசிரியர் நியமனங்கள். அதேபோல மத்திய கல்வி அமைச்சிட்ட காணப்பட்ட பிரதான விடயமாக இந்த தேசிய மட்ட பரீட்சைகள் நடத்துதல், அதேபோல பாடத்திட்டம் அல்ல கலைத்திட்டத்தை தயாரித்தல். இலங்கையில பாடநூல்களை அச்சிட்டு பாடசாலைக்கு விநியோகிக்கிற திணைக்களம் இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களம் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுது. அதே போல ஆசிரியர்களுக்கு சேவை முன் பயிற்சியை வழங்குகின்ற நிறுவனமாக தேசிய கல்வியியல் கல்லூரிகள் காணப்படுகின்றன. ஆசிரியர்களுக்கு தேசிய சேவை முன் பயிற்சியை வழங்குகின்ற நிறுவனமாக இந்த கல்வியியல் கல்லூரியை காணப்படுகிறது. அதே போல ஜனாதிபதிக்கு கல்வி தொடர்பான சிபாரிசுகள் அல்ல கல்வி கொள்கைகள் தொடர்பான சிபாரிசுகள் ஆலோசனை வழங்குறது தேசிய கல்வி ஆணைக்குழு 1991ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க தேசிய கல்வி ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைவாக அது உருவாக்கப்பட்டிருந்தது. அதே போல சாதாரணமாக ஒரு பாடசாலையில ஒரு ஆசிரியர் 35 பாட வேலைகளை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு வாரத்துக்கு வகுப்பாசிரியர் ஒருவர் 33 பாட வேலைகளை, உயர்தர
உயர்தரத்துக்கு பிரதான பாடங்களை உடைய ஆசிரியர் 30 பாடவரைகளும் கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இலங்கை பாடசாலைகளில் அதிபராக நியமிக்கக்கூடிய சேவை வகுதியினர் வந்து இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர்களும், அதே போல வந்து இலங்கை அதிபர் சேவையை சேர்ந்தவர்களும் வந்து பாடசாலைகளில் அதிபராக நியமிக்க முடியும். அதே போல வந்து இந்த அதிபர் சேவைகளை பொறுத்தமல்ல, அதிபருக்கு அடுத்த நிலையில வந்து காணப்படுகின்ற அதிபர் சேவையை சேர்ந்தவர்களுடைய அவர்களுடைய பதவி பகுதிகள் அழைக்கப்படுகின்ற விதம் வந்து ஒன்று பிரதி அதிபர் என அழைக்கப்படுகின்றது. அதே போல உதவி அதிபர்கள் ஒரு இப்போ தற்போது வந்து உபாதிபர் என்றது இல்லை, உதவி அதிபர்கள் என அழைக்கப்படுகின்றது. அது மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பாடசாலைகளில் உதவி அதிபர்கள் இலங்கை அதிபர் சேவையை சேர்ந்தவர்களும் இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர்களாகவும் நியமிக்க முடியும். அதேபோல பிரதி அதிபர்களும் இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்தவர்களும் இலங்கை அதிபர் சேவையை சேர்ந்தவர்களும் வந்து மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதி அதிபர்களாக நியமிக்க முடியும். அதே போல வந்து 13 வருட உத்தரவாத கல்வி நிகழ்ச்சி திட்டம், இது வந்து நிறைந்த திறன்களால் வெல்வோம் தொழில்களை என்ற துணைப்பொருளுடன், அல்லது இன்னொரு விதமாக அந்த துணைப்பொருளை சொல்வதாயின் நிறைவான திறன் வெல்லும் வேலை என்ற அடிப்படையில் துணைப்பொருளை கொண்டதாக இந்த 13 வருட உத்தரவாத கல்வி நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. இது வந்து தேசிய தொழிற்தகமை மட்டம் 4க்கு சமமானதாக காணப்படுகின்றது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உயர்தரம் வந்து தேசிய தொழிற்தகமை மட்டம் 4க்கு சமனாக காணப்படுகிறது. இது எம்இடி பரீட்சையிலையும் வந்து கடந்த ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்ற திறந்த பல்கலைக்கழக பரீட்சையில வினாவப்பட்ட ஒரு வினாவாக இது அமைகின்றது. அதே போல வந்து 13 வருட கல்வி நிகழ்ச்சி திட்டத்துல 3 பாடப்பிரிவுகள் உள்ளடக்கப்படுகின்றது. ஒன்று பொது பாடங்கள், அடுத்த தொழில்முறை பாடங்கள் அல்லது பிரயோக விடயத்துறை, அடுத்த நிறுவனம் சார்ந்த தொழிற்பயிற்சி என்று சொல்லி 3 பாடப்பிரிவுகள் காணப்படுகின்றது. பொது பாடங்கள் வந்து 9 பாடங்கள் பொது பாடங்களாக காணப்படுகின்றன. ஒன்று தாய்மொழி, அடுத்த வணிக ஆங்கில தொடர்பாடு திறன், அழகியல் ஆர்வம், ஐசிடி திறன்கள், குடியியல் திறன்கள், சுகாதார வாழ்க்கை திறன்கள், முயற்சி ஆண்மை திறன்கள், விளையாட்டும் ஏனைய செயற்பாடுகளும், வாழ்க்கை வழிகாட்டி வேலை திட்டம் என்ற அடிப்படையில் 13ஆம் ஆண்டு உத்தரவாத கல்வி நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள பொது பாட பிரிவுகளில் 9 பாடங்களும் காணப்படுகின்றது. தொழில்முறை பாடங்கள் 26 தொழில்முறை பாடங்கள் வந்து இந்த 13ஆம் ஆண்டு உத்தரவாத கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் காணப்படுகின்றது. அதே போன்று வந்து பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களுடைய அனுமதியை வழங்குகிற நிறுவனமாக அல்லது அமைப்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு காணப்படுகிறது. இது பல்கலைக்கழக கல்வி மற்றும் நிர்வாகத்தை கவனிக்கின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடத்திட்டங்களை வடிவமைக்கிறது, ஆசிரியர்களை பயிற்சி அளிக்கிற செயற்பாடுகளில் தேசிய கல்வி நிர்வாகம் தனது பங்களிப்பினை வழங்கி வருகின்றது. அதே போல சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம், இது வந்து 2017ஆம் ஆண்டு இலங்கையில கொண்டு வரப்பட்டிருந்தது. இதன் துணைப்பொருள் வந்து நிதமும் காப்போம் தேசத்தின் குழந்தைகளை, நாட்டின் பிள்ளைகளை அல்ல தேசத்தின் பிள்ளைகளை என்ற ஒரு துணைப்பொருளோட நிதமும் காப்போம் தேசத்தின் பிள்ளைகளை என்ற துணைப்பொருளோட கொண்டு வந்தது. இது வந்து சுரக்ஷா காப்புறுதி வசதிகள் வந்து 3 பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று சுகாதார காப்பீடு, அடுத்த விபத்து காப்பீடு, அடுத்த ஆயுள் காப்பீடு என்று சொல்லி 3 பிரிவுகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த சுரக்ஷா காப்புறுதி ஊடாக உதவி பெறக்கூடிய விசேட கல்வி மாணவர்கள் வந்து 5 தொடக்கம் 21 வயதான மாணவர்கள் வந்து விசேட கல்வி மாணவர்கள் இந்த உதவியை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதேபோல வந்து கல்வியின் தத்துவமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது என குறிப்பிட்டவர் டபிள்யூ ரோஸ் என்பவர். அதேபோல வந்து 1869ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பொது கல்வி போதனா திணைக்களம் வந்து 1912ஆம் ஆண்டு கல்வி திணைக்களம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அதேபோல NVQ லெவல் தேசிய தொழிற்தகமை மட்டம் வந்து மொத்தமாக 7 மட்டங்கள் காணப்படுகின்றது. அதேபோல இலங்கையில அறிவியல் துறைக்காக வழங்கப்படுகின்ற விருது வித்யா ஜோதி என்ற பெயரோடு அழைக்கப்படுகின்றது. அதேபோல ஒல்லாந்தர் பாரிஸ் பாடசாலைகள் நிர்வாகம் செய்த
அல்லது ஒல்லாந்தரால் உருவாக்கப்பட்ட பாடசாலை ஆணைக்குழு வந்து கொலா கொலாஸ்கல் கொமிஷன் என்ற அஹ், ஒரு ஆணைக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. இதுவும் எம்இடி பரீட்சையில கடந்த ஜனவரி மாதம் வினாவப்பட்டிருந்தது. அதேபோல இலவச கல்வியை பொறுத்தவரையில் தரம் ஒன்றிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரை அது கட்டணம் வரவிடப்படாத ஒரு இலவச கல்வியாக காணப்படுகின்றது. உலக புத்தாக்குனர் தினம் வந்து ஏப்ரல் 23 உலக புத்தாக்குனர் தினம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அதேபோல உயர்கல்விக்கான தேசிய கவுன்சில் வந்து இலங்கையில வந்து 1966 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதேபோல ஆசிரியர்கள் ஆஹ் இதுல வந்து பல்கலைக்கழக தெரிவுக்காக சட்புள்ளி அறிமுகப்படுத்தப்பட்டது 2001 ஆஹ் அதேபோல பாடசாலையில தர உள்ளீடுகள் வந்து 2000 வந்து தர உள்ளீடுகள் என்ற எண்ணக்கரு வந்து கொண்டு வரப்பட்டது. கட்டாய கல்வி வயதில்லை 5 தொடக்கம் 16 வயது வரையான கட்டாய கல்வி வயதாக காணப்படுகின்றது. அதேபோல ஆஹ் இலங்கை பாடசாலைகள்ல வந்து ஆஹ் ஆங்கில மொழி ஆங்கில மொழியை கற்பிக்க முடியாத அல்லது இரண்டாம் மொழியில் கற்க முடியாத பாடங்களாக சமய பாடமும் வரலாறு பாடமும் வந்து காணப்படுகின்றது. தற்போது வந்து தரம் 10-11 மாணவர்களுக்கான கட்டாய பாடமாக 6 பாடங்கள் அமைகின்றன. தெரிவு பாடங்கள் தொகுதி பாடங்கள் வந்து 3 தொகுதிகளை உள்ளடக்கினதாக காணப்படுகின்றது. மறை கலைத்திட்டம் என்றது வந்து பாடசாலையின் முறைசார் கலைத்திட்டத்துக்கு புறம்பாக தேர்ச்சி விருத்திக்கு உதவுகின்ற செயற்பாடுகளை மறை கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே ஐக்கிய நாடுகள் சபையின் விதப்புரையின்படி சிறுவர்கள் வந்து 18 வயது குறைந்தவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என அழைக்கப்படுவார்கள் அல்லது சிறுவர்கள் என வகைப்படுத்தப்படுகின்றார்கள். இலங்கையில முதலாக மத்திய மகா வித்தியாலயம் வந்து 1945 உருவாக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது 1942 இதுவும் இம்மீடி பரீட்சையில் வினாப்பட்ட வினா ஏற்கனவே இதில் சொல்லியிருந்தான். அதேபோல மாகாண சபைகளுக்கான கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது 13வது அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்துக்கு அமைவாக இந்த அஹ், மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது. அதேபோல வந்து கல்விக்கான உரிமையை முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வ சர்வோதய சமுதாயம் வந்து 1948 மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம் ஏற்கனவே சொல்லியிருந்தன. அதே மாதிரி வந்து தென்னாசியாவில் வந்து அதிக எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடுகளில் இலங்கையும் மாலதீவும் வந்து முதல் நிலைகளில் காணப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்பத்து பாடத்துக்கென விசேடமாக உருவாக்கப்பட்ட தேசிய கல்லூரி ருவான்புர தேசிய கல்லூரி வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கென விசேடமாக உருவாக்கப்பட்ட தேசிய கல்லூரி. இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யும் அமைப்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நான் ஏற்கனவே அது உங்களுக்கு கூறியிருந்தேன். அது மாதிரி லோகோ பேரன்ஸ் என்ற பதம் வந்து இடம் மாறும் பெற்றோர்கள் என்பதை குறிக்கும். லோகோ பேரன்ஸ் என்பது இடம் மாறும் பெற்றோர் என்பதை குறிப்பதாக காணப்படுகின்றது. அதேபோல சுரக்ஷ காப்புறுதி மாணவர் காப்புறுதி திட்டத்தோடு தொடர்புடைய பாடசாலையில் காணப்படுகின்ற உபகுழுவாக சுகாதார மேம்பாட்டு குழு காணப்படுகின்றது. அதே போன்று வந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோரால் செலுத்தப்படும் சந்தா பணம் ஒரு வருடத்துக்கு குறைந்தது 50 ரூபாவும் ஆகக்கூடியது 600 ரூபாவாகவும் அமைய வேண்டும். அதாவது 50 ரூபாவுக்கு குறையாமலும் 600 ரூபாவுக்கு மேற்படாமலும் பெற்றோரிடமிருந்து சந்தா பணம் வந்து அறவீடு செய்ய முடியும். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கீழ் நியமிக்கப்படுகின்ற பிரதான குழுக்கள் 2: பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, பாடசாலை முகாமைத்துவ குழு. பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் தலைவராக பாடசாலை அதிபர் காணப்படுவார். முகாமைத்துவ குழுவின் தலைவராகவும் பாடசாலை அதிபரே காணப்படுவார். அதேபோல வந்து பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் காலம் அல்லது
2 வருடங்கள் வந்து அவை இந்த தெரிவு காலம் வந்து காணப்படும். அதன் பின்னர் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படுதல் வேண்டும். பாடசாலையின் பேரில் ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரே ஒரு வங்கி கணக்கு வந்து பாடசாலை அபிவிருத்தி கணக்கு. பாடசாலையின் காசோலையில் கையொப்பமிடுகின்ற முதலாம் நபராக பாடசாலையின் அதிபர் தலைவர் என்ற அடிப்படையிலையும், அதேபோல 2ஆம் நபராக பாடசாலையின் ஆசிரியர் பொருளாளர் என்ற அடிப்படையில் பொருளாளராக காணப்படுகின்ற ஒரு ஆசிரியர் வந்து 2ஆம் நபராக கையொப்பமிடுவார் பாடசாலை காசோலைகளில். அதேபோல வந்து பாடசாலை ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் பாடசாலை தனது தயாரிக்கின்ற திறமைகளை வழிகாட்டுவதற்கான தயாரிக்கின்ற ஆவணம் வந்து பாடசாலை செயற்சாதனை அறிக்கை என்று சொல்லப்படுகின்றது. பாடசாலை செயற்சாதனை அறிக்கை வந்து பாடசாலை ஒரு ஆண்டு இறுதியிலும் தனது இயலவை வெளிப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை. அடுத்த பாடசாலையின் மூலதன சொத்து முகாமைத்துவத்தை தயாரிப்பதற்கான திட்டம் வந்து சொத்து முகாமைத்துவ திட்டம் என அழைக்கப்படுகின்றது. பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்ற 2 வகையான கணக்கு பரிசோதனைகள், ஒன்று சமூக கணக்கு பரிசோதனை, அடுத்த அரச கணக்கு பரிசோதனை வந்து 2 வகையான பரிசோதனைகள் வந்து பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. சாலையில காணப்படுகின்ற பெருகை செயற்பாடுகளுடன் தொடர்புடைய 2 குழுக்களும், ஒன்று பாடசாலை பெருகை குழு, அடுத்தது தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்று சொல்லி 2 குழுக்கள் காணப்படுகின்றன. பாடசாலையின் நிதி பயன்பாடு துறைகளை பொறுத்தவரையில மீண்டலும் செலவினத்துக்காகவும் மூலதன செலவினத்துக்காகவும் பாடசாலையில நிதிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. பாடசாலை மட்டத்தில் ஆசிரியருடைய வான்மைத்துவத்தை விருத்தி செய்வதற்கான நிகழ்ச்சி திட்டம் வந்து பாடசாலை மட்ட வான்மைத்துவ ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. SBPTD என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. பாடசாலை பருகை குழு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவிடம் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தொடர்பாக அனுமதி பெறப்பட வேண்டியது வந்து வலய கல்வி பணிப்பாளரிடம் வந்து அனுமதி பெறப்படுதல் வேண்டும். தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் தலைவராக வந்து பிரதி அதிபர் அல்லது உதவி அதிபர் ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் காணப்படுவார்கள். பெருகை குழுவின் தலைவராக வந்து பாடசாலையின் அதிபர் காணப்படுகிறார். இதுவும் MID பரீட்சையில வினாவப்பட்ட ஒரு வினாவாக அமைகின்றது. அதேபோல வந்து தற்போது காணப்படுகின்ற மாணவர் பரம்பரை புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த கலைத்திட்ட மாற்றம் அல்லது சிலபஸ் மாற்றம் வந்து இந்த அல்பா பரம்பரையை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. இதனை தாண்டி அடுத்த பரம்பரையும் வந்து தோற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப கல்வி மறுசீரமைப்பு வந்து இந்த அல்பா பரம்பரையை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து கல்வித்துறையில் அக்கறை செலுத்துகின்ற 3R 3 துறைகளும் வந்து எழுதுதல், வாசித்தல், கணித செயற்பாடு சொல்ற 3R என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதனை விட வந்து பாடசாலை மாணவர்களுக்கான போசாக்கு நிகழ்ச்சி திட்டத்தை வழங்குகின்ற அல்லது போசாக்கு நிகழ்ச்சி திட்டத்துக்கான துணைப்பொருள் வந்து ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மாணவர் சமூகம் என்று சொல்லி காணப்படுகிறது. போசாக்கு வேலை திட்டத்தை கண்காணிக்கிறதுக்கான உபகுழுக்களாக பாடசாலை உணவுக்குழு வந்து செயற்படுகின்றது. பாடசாலை உணவுக்குழுவின் தலைவராக அதிபர் அல்லது பிரதி அதிபர் காணப்படுவார். தற்போது பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் கேம் ப்ராஜெக்ட் வந்து பாடசாலையில தற்போது நடைமுறையில் இருக்கிறது. இதற்கான நிதியுதவியை வழங்குகின்ற அமைப்பு வந்து உலக வங்கி. இது இந்த கல்வித்தர உறுதி சுட்டி வந்து நிதி ஒதுக்கீட்டு சுட்டி என சொல்லப்படுகின்றது. இதனை நடைமுறைப்படுத்தும் பிரிவு வந்து முகாமைத்துவம் மற்றும் தர உறுதிப்பாடுகளை கல்வி அமைச்சின முகாமைத்துவம் மற்றும் தர உறுதிப்பாடுகளை வந்து இதனை நடைமுறைப்படுத்துகின்றது. அதே போல வந்து இன்னும் சில விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக உள்ளாந்தர் அமைக்கப்பட்ட பாடசாலை வகை வந்து நோபல் பாடசாலை என
அழைக்கப்படுகின்றது. இது ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக ஒல்லாந்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட பாடசாலைகள். அதேபோல வந்து இலங்கையின் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சிறைச்சாலை பாடசாலை வந்து 2011ஆம் ஆண்டு சுனிதா வித்யாலயம் என்ற பெயர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதிக அளவு பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடாக இந்தியா காணப்படுகின்றது. அதேபோல தெற்காசியா சாக்கமைப்பின் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. இந்தியா புதுடில்லியில வந்து சாக்கமைப்பின் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது. அதேபோல வந்து பல்கலைக்கழக பீடம் ஒன்றின் பிரதான நிர்வாகம் மற்றும் கல்விசார் தலைவர் பீடாதிபதி என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல தேசிய கல்லூரியின் நிர்வாக பிரிவுக்கு பொறுப்பாக காணப்படுகின்ற கல்வி அமைச்சில் காணப்படுகின்ற நிர்வாக பிரிவுக்கு பொறுப்பாக காணப்படுகின்றவர் பிரதம ஆணையாளர், ஆசிரிய கல்விக்குரிய பிரதம ஆணையாளர் என அழைக்கப்படுகின்றார். அதே போல வந்து ஆசிரியர்களின் தனிப்பட்ட கோப்புகள் பேணப்படுவது வந்து வலய கல்வி அலுவலருக்கு தனிப்பட்ட கோப்புகள் வந்து அல்லது பர்சனல் ஃபைல் வந்து பேணப்படுகின்றது. அதே போல வந்து மாகாண பாடசாலையை தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தக்கூடிய மத்திய கல்வி அமைச்சரும் வந்து மாகாண பாடசாலையை தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்துவதற்கான அதிகாரம் காணப்படுகிறது. மாகாண சபை ஒன்றில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக செயல்படுவர் மாகாண ஆளுநர். ஆசிரிய மத்திய நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட வேண்டிய ஆசிரிய கல்வியலாளர் சேவையை சேர்ந்த ஒருவர் ஆசிரிய மத்திய நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட வேண்டிய ஒருவராக காணப்படுகின்றார். அதே போல வந்து பாடசாலைக்கு பிள்ளைகளை சேர்க்கும் போது அவசியமான ஆவணமாக பிள்ளையின் பிறப்பு சான்றிதழ் வந்து காணப்படுகின்றது. கல்வி சுற்றுலா செல்வதற்கு அனுமதி பெற வேண்டிய இடம் வந்து வலய கல்வி பணிப்பாளர். அதாவது அனுமதி பெற வேண்டியது வந்து வலய கல்வி பணிப்பாளர். இலங்கையில வந்து தேசிய தொழில் உயர்த்துவதற்கான பயிற்சிகளை பெறக்கூடிய நிறுவனங்களை பொறுத்தவரையில தேசிய கல்வி நிர்வாகம், அதேவேளை வந்து பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம், அடுத்தது ஆசிரியர் தொழில் வாண்மை விருத்தி மத்திய நிலையம், இது வந்து ஆசிரியருடைய தொழில் வாண்மையை உயர்த்துவதற்கான நிறுவனங்களாக காணப்படுகின்றன. அதேபோல வந்து பாடசாலை சிற்றுண்டி சாலையை நிர்வகிப்பது தொடர்பான குழுவாக பாடசாலை சிற்றுண்டி சாலை குழு காணப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துவது வந்து அந்த பிரதேசத்தின் சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவ பரிசோதனை நடத்துவதாக காணப்படுகின்றது. அதே போல வந்து உதவி பெறும் பாடசாலைகள் அரசினால் பொறுப்பேற்கப்பட்ட ஆண்டாக 1960ஆம் ஆண்டு வந்து காணப்படுகின்றது. அரசினால உதவி பெறும் பாடசாலை கையேற்கப்பட்டது. அவ்வாறு கையேற்கப்படாத போதும் அரசின் உதவிகள் வழங்கப்படுகின்ற பாடசாலைகளை வந்து முதலாந்தர உதவி பெறும் பாடசாலைகள் என அழைக்கப்படுகின்றது. மாணவர்கள் இலவச சீருடைகளை வழங்குகின்ற காலத்தில் இலங்கையின் ஜனாதிபதியாக காணப்பட்டவர் வந்து ஆர் பிரேமதாச வந்து இலவச சீருடை அறிமுகப்படுத்துகின்ற போது இலங்கை ஜனாதிபதியாக காணப்பட்டார். இலங்கையின் கல்விக் கொள்கைகளை தயாரிப்பது வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு. இது 1991ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க தேசிய கல்வி ஆணைக்குழு சட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்டது. கல்விக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது வந்து மத்திய கல்வி அமைச்சு அல்லது முதல் கல்வி அமைச்சு கல்விக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது. கலைத்திட்டத்தை வடிவமைப்பது வந்து தேசிய கல்வி நிர்வாகம். இது 1985ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிர்வாக சட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்டது. அதேபோல வந்து இலங்கையின் கல்வி தொடர்பான நிர்வாக கட்டமைப்பு வந்து கீழிருந்து மேல் நோக்கி கோட்ட கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சு, முதல் கல்வி அமைச்சு என்ற அடிப்படையில் இந்த நிர்வாக கட்டமைப்பு காணப்படுகின்றது. கல்வி அமைச்சு கீழே செயற்படுகின்ற உள்ளடங்குகின்ற இரண்டு திணைக்களங்கள் வந்து ஒன்று பரீட்சை திணைக்களம்,
அடுத்தது இலங்கை பரிட்சை திணைக்களம், அடுத்தது இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களம் வந்து காணப்படுகின்றது. தேசிய கல்வி நிர்வாகத்தின் நிர்வாகம் நிர்வாக பிரிவு வந்து அழைக்கப்படுவது வந்து பேரவை. அதே மாதிரி கல்விசார் செயற்பாடு வந்து கல்வி விகார சபை என அழைக்கப்படுகின்றது. இது வந்து தேசிய கல்வி நிர்வாகத்தின் நிர்வாக பிரிவு மற்றும் கல்வி செயற்பாடு தொடர்பான பிரிவு அழைக்கப்படுகின்ற விதங்கள். ஏற்கனவே கூறியது போன்று ஆசிரியருடைய வான்மைத்துவத்தை விருத்தி செய்வதற்கான நிறுவனங்களை பொறுத்தவரையில சேவையின் பின்னர் வான்மைத்துவத்தை விருத்தி செய்வதற்கான பயிற்சியை வழங்குகின்ற நிறுவனங்களாக நான் ஏற்கனவே கூறிய நிறுவனங்கள் ஆசிரியர் தொழில் வான்மை விருத்தி மத்திய நிலையம், அதேபோல வந்து இது இந்த ஆசிரியர் தொழில்வான்மை விருத்தி மத்திய நிலையம், இதுக்கு முன்னர் டீச்சர்ஸ் என்றது ஆசிரியர் மத்திய நிலையம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. தற்போது அதன் பெயர் வந்து ஆசிரியர் தொழில்வான்மை விருத்தி மத்திய நிலையம். அதே போல வந்து பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம் தேசிய கல்வி நிர்வாகங்கள். அதே போல ஆசிரியர் சேவைக்கு முன் பயிற்சியை வழங்குகின்ற தேசிய கல்வி நிர்வாகம், மன்னிக்கவும், தேசிய கல்வியற் கல்லூரி. அதே போல ஆசிரியர் கல்லூரிகளும் சேவைக்கு முன்னதான சேவை வழங்கப்படுறதாக இருக்கின்றது. மொத்தமாக இவை அனைத்துமே வந்து ஆசிரியருடைய வான்மைத்துவத்தை விருத்தி செய்வதில் பங்காற்றுகின்ற நிறுவனங்களாக காணப்படுகின்றது. இலங்கையில அனைவருக்கும் கல்வி, கல்வியில் சமசந்தர்ப்பம் அல்ல சம வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்கள் வந்து இலவச கல்வி, தாய்மொழி கல்வி, இலவச சீருடை, இலவச பாடநூல், கட்டாய கல்வி, 13 வருட உத்தரவாத கல்வி, விசேட கல்வி போன்ற செயற்திட்டங்கள் வந்து அனைவருக்கும் கல்வி மற்றும் கல்வியில் சம சந்தர்ப்பமும் சம வாய்ப்பு என்பவற்றை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாக அவை காணப்படுகின்றன. அடுத்தது பாடசாலையின் பண்பு தரத்தை உறுதி செய்வதற்கான மதிப்பீடுகள் வந்து 2 வகையான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும். ஒன்று உள்ளக மதிப்பீடு அல்லது உள்வாரி மதிப்பீடு, அடுத்தது வெளிவாரி மதிப்பீடு வந்து வெளிவாரி மதிப்பீடு வந்து 2 வகையான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. பாடசாலையின் பண்பு தரத்தை அளவிடும் குறிகாட்டி வந்து பாடசாலை பண்புத்தர கல்வி சுட்டி என அழைக்கப்படுகின்றது. பாடசாலையின் பண்பு தரத்தை அளவிடும் குறிகாட்டியாக பாடசாலை பண்புத்தர கல்வி சுட்டி என அழைக்கப்படுகின்றது. பாடசாலையில் ஒரு வருடத்துக்காக அல்லது ஒவ்வொரு கல்வியாண்டுக்காக தயாரிக்கப்படுகின்ற திட்டம் வந்து வருடாந்த அமலாக்கல் திட்டம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்தது 3 தொடக்கம் 5 வருட கால பகுதிக்காக தயாரிக்கப்படுகின்ற திட்டம் வந்து நடுத்தர கால திட்டம் என்றும் 10 வருடங்களுக்கானது வந்து நீண்ட கால திட்டம் என அழைக்கப்படுகின்றது. அதேபோல பாடசாலை திட்டம் ஒன்றை முன்வைப்பது தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற மாதிரிகள் ஒன்று தர்க்க ரீதியான கோட்பாட்டு பிரவேசம், அடுத்தது கான் வரைவு என்று சொல்லி 2 விதமான மாதிரிகள் வந்து பாடசாலை திட்டம் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற மாதிரிகள் என குறிப்பிடப்படுகின்றன. அடுத்தது இலங்கை பாடசாலை மட்ட முகாமைத்துவம் தொடர்பில் தற்போது நடைமுறையில் உள்ள விடயம் வந்து வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம் என அழைக்கப்படுகின்றது. இது பாடசாலை மட்ட முகாமைத்துவம் தொடர்பாக தற்போது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு வேலை திட்டம், வலுவூட்டப்பட்ட பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டம். பாடசாலையின் பண்பு தரத்தை உறுதி செய்வது தொடர்பான கல்வி அமைச்சின் கிளை வந்து முகாமைத்துவ தர உறுதிப்பாட்டு கிளை. இது வந்து பாடசாலையின் பண்பு தரத்தை அளவிடு தொடர்பான அல்லது உறுதிப்படுத்துவது தொடர்பான விடய பரப்பு பொறுப்பானதாக காணப்படுகின்றது. இலங்கை பாடசாலைகள்ல முதலாம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நியதிகள்ல முதன்மையானது வந்து பெற்றோர் பதியும் இடத்திலிருந்து பாடசாலையின் அண்மைய தூரம். இது வந்து முதன்மையான ஒரு நியதியாக கருதப்படுகின்றது. இலங்கை பாடசாலைகளில் பயன்படுத்தப்படுகின்ற முறைசார் கலை திட்டம் வந்து தேசிய கல்வி நிர்வாகத்தால உருவாக்கப்படுகின்றது. அதே போல வந்து தகவல் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி தொடர்பான கலந்துரையாடி இருந்தேன், உங்களுடன் பகிர்ந்திருந்தேன் அது தொடர்பான. அதே போல வந்து கல்வியலாளர்களை பொறுத்தவரையில ரூசோ, மகாத்மா காந்தி, யோன் டூயி, பவ்லோ பிரேயர்
இப்படி நிறைய ஏராளமான ஆட்கள் இருக்கணும். அந்த கல்வியலாளர்கள் தொடர்பான ஒரு பதிவும் வந்து நான் ஏற்கனவே முன்னொரு காணொளியில் வந்து பகிர்ந்திருக்கிறேன். அதே போல தகவல் தொழில்நுட்பத்தை பிரபல்யமாக்குவதில் வந்து அஹ், ஆதர் சி கிளாக், கோவாட் ஹார்டினர், லெஸ்மி லம்பர்ட், ஜிடிஓ பேர்ல் போன்றவர்கள் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில், அதில் இலங்கையில் வந்து ஆதர் சி கிளாக் வந்து முக்கியமானவராக கருதப்படுகின்றார். அடுத்தது கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது வந்து மாணவருடைய தேர்ச்சியை விருத்தி செய்வதில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் கற்றல் கற்பித்தல். அதே போல வந்து கல்வி முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில விளைதிறன் என்பது வந்து எதிர்பார்க்கப்படும் நோக்கை நிறைவேற்றி கொள்வது நாங்கள் விளைதிறன் அப்படின்னு சொல்லுவோம். சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக காணப்படுகின்ற அமைப்பு வந்து அல்லது நிர்வாகம் வந்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வந்து காணப்படுகின்றது. அதேபோல சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் 8 மாணவர்கள் வந்து விஞ்ஞான ரீதியில் சிந்திப்பதற்கு பழக்குவதற்காக கற்றல் கற்பித்தல் முறையில் அவதானிப்பு, தேடி அறிதல், செய்து பார்த்தல் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்படுதல் வேண்டும் என சொல்லப்படுகின்றது. அடுத்தது உள்ளடக்க கல்வி என்பது வந்து விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களும் அடங்கலாக அனைத்து மாணவர்களையும் கல்வி செயற்பாடுகளில் பங்கு பெற செய்தல் வந்து உள்ளடக்கல் கல்வி என சொல்லப்படுகின்றது. அதே போல வந்து கற்றல் கருவியாக கணனியை பயன்படுத்துவதற்காக கல்விக்காக கணனியை பயன்படுத்த வேணும். கற்றல் கருவியாக நான் கணனியை கையாள வேணும் என்பதாக கல்விக்காக கணனியை பயன்படுத்த வேணும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. அதே போல வந்து இலங்கையின் தேசிய பாடசாலைகள் வந்து நிரல் கல்வி அமைச்சினால் நிர்வகிக்கப்படும். மாகாண பாடசாலைகள் மாகாண கல்வி அமைச்சால் நிர்வகிக்கப்படும். மாகாண பாடசாலைக்கும் தேசிய பாடசாலைக்கும் இடையிலான வேறுபாடு இதுதான். வேறு எந்த விதமான ஒரு வேறுபாடுகளும் அங்கு இல்லை. நிர்வாகம் தான் அங்கு வேறுபாடானதாக காணப்படும். தேசிய பாடசாலை என்பது ஒரு பாடசாலை வகை அல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் அதில் ஏற்கனவே சொன்னது போன்று தேசிய கல்விக் கொள்கை, தேசிய கல்வி ஆணைக்குழு, அதே மாதிரி அகதிகளுக்கான முதலாவது இணைய பல்கலைக்கழகம் ஜெர்மன் நாட்டில் உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஆசிரியர் சேவை விமான குறிப்பு 1994ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. அதே போல வந்து கல்வி அமைச்சின் செயலாளர் வந்து கல்வித்துறையோட செயலாளர், மற்றது இன்னும் ஒரு பதவியை அவர் வகிப்பார், கல்வி பணிப்பாளர் நாயகம் என்ற பதவியை வந்து அவர் வகித்துக் கொள்வார். அதே போல மாகாண கல்வி அமைச்சுக்கு பொறுப்பானவர் மாகாண கல்வி அமைச்சு செயலாளர். அதில் வந்து தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் கோமாகம பிட்டிப்பனவில் வந்து அமைந்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை பிரபலியமாக்குவதற்கு வந்து ஐசிடிஏ நிறுவனம் வந்து இலங்கையால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல முடியும். அதே போல வந்து அனைவருக்கும் கல்வி என்ற எண்ணக்கருவை பிரகடனப்படுத்திய உலக கல்வி சம்மேளனம் நடைபெற்ற நாடு வந்து தாய்லாந்து. ஆசிரியருடைய கற்றல் கற்பித்தல் தொடர்பான செயற்பாடுகளை கௌரவிப்பதற்காக ஆசிரியர் தினத்தை மையமாக வைத்து வழங்கப்படுகின்ற விருது வந்து குரு பிரபா விருது வந்து வழங்கப்படுகின்றது. அதிபர் மற்றும் பாடசாலையில் நிலவுகின்ற முக்கியமான விடயங்களை பதிவு செய்யும் ஆவணம் வந்து லோக் புக்னு சொல்றது. அதாவது சம்பவ திரட்டு புத்தகம். சம்பவ திரட்டு புத்தகத்தில் முக்கியமான நிகழ்வுகள் குறிப்பிடப்படுதல் வேண்டும். ஜப்பான் நாட்டின் உதவியோட தென் மாகாணத்தில் அமைக்கப்பட்ட தேசிய கல்வியக் கல்லூரி நில்வலா தேசிய கல்வியக் கல்லூரி ஜப்பான் நாட்டின் உதவியோட இலங்கை தென் மாகாணத்தில் அமைக்கப்பட்ட தேசிய கல்வியக் கல்லூரியாக அமைகின்றது. தொழில்நுட்பத்துக்காக மட்டும் நிறுவப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் வந்து இலங்கை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் யூனிவோடெக் என்று சொல்றோம். யூனிவோடெக். அதே போல வந்து உயர் தேசிய டிப்ளோமா பாடநெறிகள் நடத்துகின்ற நிறுவனம் வந்து உயர் தேசிய தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்து இந்த டிப்ளோமா கற்கனவையை வந்து வழங்குகின்றன. கல்விக்கு உதவி செய்கின்ற உலக சர்வதேச நிறுவனங்கள் வந்து உலக வங்கி, ஆசியா அபிவிருத்தி வங்கிகள், இந்த இரண்டும் வந்து இலங்கையின் கல்விக்கு பெருமளவில் நிதி உதவியை வழங்க. அடுத்தது பிள்ளையாக பாருங்கள், அவர்கள் வளர்ந்தவர்கள் அல்ல என கூறியவர் வந்து ஜூன் ஜாக் ரூசோ வந்து அந்த
கருத்தை வந்து முன்வைத்திருந்தார். அடுத்த அனுபவங்கள் மூலம் கல்வி வழங்கப்பட வேண்டும் என கூறியவர் ஜோன் டூயி. அதேபோல வந்து பிஐஓ பிஐவின் அறிவாற்றல் விருத்தி பருவங்கள் புலனியக்க பருவம், செயல்முறைக்குட்பட்ட பருவம், துளசி செயல்முறைக்குட்பட்ட பருவம், முறைசார் செய்முறை பருவம் என அழைக்கப்படுகின்றது. தூள சிந்தனை பருவம் வந்து 7 தொடக்கம் 11 வயது வரை காணப்படுகின்றது. அதேபோல அனுபவ கூமினை பிரேரித்தவர் வந்து எட்கார்ட் டேல் என்பவர் வந்து அனுபவ கூமினை பிரேரித்தவர். அண்மை விருத்தி வலயம் என்பதென்ற பொருள் வந்து ஒரு மாணவர் தனியாக செய்யும் மட்டத்துக்கு ஒருவரின் வழிகாட்டலுடன் அடையும் முன்னேற்றத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. ஒரு மாணவர் தனியாக செய்யும் மட்டத்துக்கும் ஒருவரின் வழிகாட்டலுடன் அடையும் முன்னேற்றத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் அண்மை விருத்தி வலயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதேபோல பல்லுறு நுண்ணறிவு கோட்பாட்டை முன்வைத்தவர் வந்து கோவார்ட் கார்ட்னர் வந்து பல்லுருவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்வைத்தவர். அதாவது கேஸ்ட்ரோல் கொள்கையின் பிரதான பண்பு வந்து முழுமைத்தன்மை. புளூமின் பகுப்பியல் அறிவாற்றல் புலத்தின் உயர்மட்ட நிலை வந்து படைத்தல் அல்லது மதிப்பிடுதல் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. தெற்காசிய ஆசிரிய பயிற்சி நிலையம் வந்து இலங்கையின் மீகோட பகுதியில் வந்து அமைந்திருக்கின்றது. சாக் அமைப்பில் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு வந்து ஆப்கானிஸ்தான் நாடு. இலங்கையில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலை கொண்ட மாகாணம் வந்து மத்திய மாகாணம். கைதிகளுக்காக பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட சிறைச்சாலை வந்து வெலிக்கடை சிறைச்சாலையில் வந்து கைதிகளுக்கான பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் ஆசிரியர் தினம் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. காப்போத உயர்தர பிரிவில் வந்து பல்கலைக்கழக தெரிவுக்கு 3 பிரதான பாடங்களுக்கு மேலதிகமாக தோற்ற வேண்டிய பாடம் பொது சாதாரண பரீட்சை, அதாவது ஜெனரல் டெஸ்ட் என்று சொல்லுவோம். இதில் வந்து ஆக குறைந்தது 30 புள்ளிகளை பெறுதல் வேண்டும் பல்கலைக்கழகத்தின் அனுமதியை பெறுவதற்கு. மாகாண சபையின் கீழ் உள்ள பாடசாலைகளுக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்வது வந்து மாகாண சபை. அடுத்தது மைய நாட்டு அளவைகளாக வந்து இடையம், ஆகாரம் போன்றவை வந்து காணப்படுகின்றது. ஜப்பானிய முகாமைத்துவ அணுகுமுறை கேசோன் என்பது வந்து தொடர் மேம்பாடு என குறிப்பிடப்படுகின்றது. முதலாவது உளவியல் ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்ட நாடு வந்து ஜெர்மனி. பாடசாலை மட்ட கணிப்பீட்டின் முக்கியத்துவம் கற்றலுக்காக மாணவர்களிடம் உள்ள திறமைகளையும் பலவீனங்களையும் இனங்காணுதல். 21ஆம் நூற்றாண்டுக்கான மாணவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற பிரதான திறன் வந்து விமர்சன சிந்தனை மற்றும் ஆக்கத்திறன் வந்து 21ஆம் நூற்றாண்டில் வந்து மாணவர்களிட எதிர்பார்க்கப்படுகின்ற பிரதான திறனாக கருதப்படுகின்றது. பாடசாலைக்கு வெளியே மாணவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற கல்வி வந்து முறைசாரா கல்வி என அழைக்கப்படுகின்றது. அடுத்தது இலங்கையின் கல்வி தகமை மட்டங்கள் SLQF என்று சொல்றது இலங்கையின் கல்வி தகமை மட்டங்கள். ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லப்படுகிறது. இது 12 மட்டங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இதில் மட்டம் 1 சான்றிதழ், இது வந்து சாதாரண தர பரீட்சை OL. மட்டம் 2 லெவல் 2 வந்து மேம்பட்ட சான்றிதழ், இது வந்து AL. அடுத்தது லெவல் 3 வந்து டிப்ளோமா, லெவல் 4 உயர்தர டிப்ளோமா, இது வந்து HND கற்கை நெறிகள் தொடர்பானவை. அடுத்த லெவல் 5 3 வருட பொதுப்பட்டம் பேச்சுலர் ஆஃப் டிகிரி. லெவல் 6 4 வருட கௌரவ பட்டம் கொனர்ஸ். லெவல் 7 பட்டப்பின் சான்றிதழ் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். லெவல் 8 கௌரவ பட்டத்துக்கு பின்னரான டிப்ளோமா, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமான்னு சொல்கிறார், கௌரவ பட்டத்துக்கு பின்னரான டிப்ளோமா. அதே போல் வந்து
லெவல் 9 முதுமானி கற்கை மாஸ்டர் ஆஃப் டிகிரி 1 இயர். அடுத்தது லெவல் 10 முதுகலைமானி, இது வந்து 2 இயர்ஸ் உரியது. அடுத்தது லெவல் 11 முது தத்துவமானி மாஸ்டர் ஆஃப் எம்பில் ஃபிலோசபின்னு சொல்லுவோம். அடுத்த லெவல் 12 வந்து கலாநிதி பட்டம் பிஹெச்டின்னு சொல்லப்படுகின்றது. இது கல்வித்தர மட்டங்கள் இல்லை கல்வித்தகமை மட்டங்கள் இலங்கையில் 12 கல்வித்தகமை மட்டம் காணப்படுகின்றது. அதே போல தேசிய தொழிற்தகமை மட்டங்கள் 7 காணப்படுகின்றது. NVQல 7 மட்டங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இதனையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதில் எம்இடி பரீட்சையில் இது தொடர்பான வினா ஒன்று வினாவப்பட்டிருந்தது. இதில் NVQ லெவல் மட்டத்தை பொறுத்தவரையில் NVQ லெவல் 7 இலங்கையின் கல்வித்தகமை லெவல் 6க்கு நிகரானது, அதாவது கௌரவ பட்டத்துக்குரியது. கொனர்ஸ் பேச்சுலர் ஆஃப் கொனர்ஸ் பட்டத்தை நிறைவு செய்தவர்கள் SLQF லெவல் 6 சொல்கிறோம். அவை வந்து NVQ லெவல்களுக்கு சமாந்தரமாக காணப்படுவார்கள். அது மாதிரி உயர்தர டிப்ளமா பெற்றவர்கள் வந்து NVQ லெவல் 6, இது வந்து இலங்கையின் கல்வித்தகமை லெவல் 4க்கு சமாந்தரமானதாக காணப்படும். அதே மாதிரி டிப்ளமா கற்கையை பூர்த்தி செய்தவர்கள் இலங்கையின் கல்வித்தகமை மட்டம் வந்து 3ஆக காணப்படுவார்கள். அதே போல அவை வந்து NVQ லெவல் மட்டம் 5க்கு சமாந்தரமானதாக காணப்படும். அதே மாதிரி தேசிய சான்றிதழ் முழுமையான தொழில்திறன் வந்து NVQ லெவல் 4, இது வந்து இலங்கையின் கல்வித்தொகை மட்டம் லெவல் 2க்கு சமாந்தரமானது என குறிப்பிட முடியும். அடுத்தது பிளேட்டோ ஆரம்பித்த பாடசாலை அகாடமி, பிக்குகளுக்கான ஆசிரியர் பயிற்சி தேசிய கல்விய கல்லூரி வந்து சாரபுத்த தேசிய கல்விய கல்லூரி வந்து பிக்குகளுக்கான உருவாக்கப்பட்ட தேசிய கல்விய கல்லூரி. அதே போல வந்து ஆபிரகாம் மாஸ்லோ அறிமுகப்படுத்திய கோட்பாடு வந்து கற்றல் தேவை கோட்பாடு. மகாபலபுரம் பரிசு திட்டத்தை ஆரம்பித்தவர் லலித் அத்துலக் முதலி. கல்விமானி பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் போது ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் போது கல்விமானி பட்டதாரிகள் அது வந்து தரம் 2க்கு இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் நேரடியாக. அதே போல வந்து ஒல்லாந்தர் காலத்தில் இருந்த கல்வி ஆணைக்குழு நாயக்கன்னு சொல்லியிருந்தேன். ஸ்கொலார்கல் கமிஷன் சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே போல வந்து ஆசிரியர் தேசிய கல்வி நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற கல்விமானி பட்டதாரி வந்து ஆசிரியர் சேவைக்குரியது. அதே மாதிரி பாடசாலையின் தர உள்ளூட்டு குழுவின் தலைவர் வந்து அதிபர். முதலாவது மத கல்வி நிறுவனம் மகாவிகாரை. அதேபோல குழந்தையின் பிள்ளையின் கல்வி வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்துகின்ற பிரதான காரணிகள் ஒன்று பரம்பரை மற்றும் சூழல் என்ன சூழல் 2 காரணிகள் வந்து காணப்படுகின்றன. கல்விய கல்லூரியின் விரிவுரையாளர்கள் வந்து இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவைக்குரியவர்கள். உயர்தர பாடத்துறைக்கு உயர்தரத்துக்கு இறுதியாக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடத்துறை வந்து தொழில்நுட்ப பாடத்துறை. உயர்கல்வி தொடர்பான விடயங்களை பொறுப்பானவர்கள் வந்து உயர்கல்வி அமைச்சு அல்லது கல்வி அமைச்சு என குறிப்பிட முடியும். முடிந்த வரைக்கும் அனைத்து விடயங்களும் ஓரளவுக்கு பகிர்ந்துள்ளேன். ஏனைய காணொலிகளையும் பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் கணிசமான புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைத்து காணொலிகளையும் பார்வையிட்டு செல்வது சிறப்பு அப்படின்னு நினைத்து கொண்டு சிறப்பு நினைக்கிறேன். நீங்கள் காணொலிகளை தொடர்ச்சியாக ஒரு பிளேலிஸ்டில் வந்து பதிவிட்டுக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்வையிட முடியும். இந்த காணொலியையும் இது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் மேலதிகமாக சில விடயங்களையும் தேடி பெற்றுக்கொள்ள முடியும்.
நன்றி.